மேலே என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை. என் சபையை நான் கட்டுவேன் என்று சொன்னார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆண்டவர் தன் சபையை அவர் கட்டுகிறார். ஸ்தோத்திரம். சபை யாரு? நீங்களும் நானும் தான். சபை யாரு? நீங்க தான் தேவனுடைய சபை. அல்லேலூயா. அதை ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை என்ன செய்வதில்லை, மேற்கொள்வதில்லை என்று கர்த்தர் வாக்குரைத்திருக்கிறார். தம்பி, அந்த பின்னாடிக்கிற தம்பி இங்கே வாப்பா, முன்னாடி இடம் இருக்கு பாரு, இப்படி வாங்க. தம்பிங்க இந்த 2 பேர் இப்படி உள்ள வாங்க, இந்த லாஸ்ட் சேருக்கு வாங்க பாப்பா. நீ தான் வா, ரஞ்சித் அப்படி தள்ளி வா. பாதாளத்தின் வாசல் என் சபையை நான் கட்டுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அது என்ன செய்யாது? பாதாளத்தின் வாசல் சத்துரு ஒரு நாளும் மேற்கொள்ள முடியாது. இப்ப நம்மை தேவன் கட்டி எழுப்ப விரும்புகிறார். எபேசியர் புஸ்தகத்தில் எடுத்துக்கொள்ளுங்க, தொடர்ந்து கவனிங்க வசனத்தை, அப்பதான் சத்தியம் புரியும். தேவன் உங்களோடு இந்த நாளிலே அவர் பேச விரும்புகிறார். என்ன பேசுகிறார் அப்படின்றத நீங்க கவனித்து கேட்கும் போதுதான் அந்த சத்தியம் உங்களுக்கு ஜீவனாக, பலனாக, ஒரு ஆசீர்வாதமாக மாறும். 2ஆம் அதிகாரம் எபேசியர் 2:8 வசனம் வாசிங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இல்ல 18 வாசிங்க. அந்தபடியே நாம் இருதிறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். எவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பெற்றிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும், நல்ல கவனிங்க, ஆகையால் நீங்கள் இனிமேல் அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோடு, நல்ல கவனிங்க, ஆகையால் இனி நீங்கள் அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோடு கூட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து, கவனிங்க, நல்ல வசனத்தை எல்லாரும் கவனிங்க, பரிசுத்தவான்களோடு கூட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து. அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். யாருடைய அஸ்திபாரத்தின் மேல நம்ம கட்டப்படுகிறோம்? அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் அப்படின்னு சொன்னா, இதோ இந்த வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த உபதேசங்களின் மூலமாக. இங்க கவனிக்கிறீங்களா? சத்தமா ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லலாமே. கவனிக்குதா இல்லையா? எல்லாரும் கவனிக்கிறீங்களா? நல்ல பலமா கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லும். யார் மூலமாய் கட்டி எழுப்புகிறார்? அப்போஸ்தலர்கள் மூலமாக, தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவன் சபையை கட்டி எழுப்புகிறார். தம்பி, இது யாருன்னு கவனி. இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லு, சரியா? சர்ச்சு நடக்கும்போது இங்கே வரக்கூடாது, நாங்கள் ரிப்போர்ட் பண்ணுவோன்னு சொல்லிடு, கண்டித்து சொல்லி அனுப்பிச்சி விட்டு, முடிஞ்சதுக்கப்புறம் தான் வரணும்னு சொல்லிடு. அல்லேலூயா. ஆமா, அப்போஸ்தலர்களாலும் என்ன செய்யப்படுகிறார்? தீர்க்கதரிசிகள் அப்படின்னு சொன்னா, அப்போஸ்தலர்கள் யாரு? வேதத்துல எழுதின இந்த ஊழியம் செய்த தேவ மனிதர்கள், தீர்க்கதரிசிகள். அல்லேலூயா. அவளுடைய உபதேசத்தினாலே, அவளுடைய வார்த்தைகளினாலே நம்ம என்ன செய்யப்படுகிறோம்? சொல்லுங்க, என்ன செய்யப்படுகிறோம்? அஸ்திபாரத்தின் மேல். அந்த அஸ்திபாரமா? இதுதான் நமக்கு அஸ்திபாரம். வாயை திறந்து ஒரு அல்லேலூயான்னு சொல்ல மாட்டீங்க. புரியுதா இல்லையா? கவனிக்கிறீங்களா பிரதர்ஸ்? சத்தமா ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லலாமே. ஆமா, இதன் மேல் அவங்க தான் அஸ்திபாரம் நமக்கு. வசனத்தை கூர்ந்து கவனிக்கணும், சத்தியத்தை நீங்க விளங்கி கொள்ள வேண்டும். அப்ப கவனிச்சு நீங்க கேட்டு புரிந்தாதான் உங்களுக்கு சத்தியம் விளங்கும். அப்பதான் நீங்க நிலைநிற்க முடியும் வசனத்துல. அப்ப அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரம் சொல்லப்படுகிறது. ஒரு வீடு கட்டப்படுவதற்கு எது அஸ்திபாரமா இருக்கிறதோ, அதுபோல அதுக்கு யாரு மூளைக்கல்லா இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது? அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லா இருக்கிறார். யார் மூளைக்கல்லா இருக்கிறா? யார் அதுக்கெல்லாம் அடித்தளம்? யாரு? சத்தமா தான் சொல்லுங்களேன், யார் அடித்தளம்? இயேசு கிறிஸ்து நமக்கு அடித்தளமா இருக்கிறாராம்.
அது மேல மூளைக்கல்லா இருந்து அது மேல அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்ற அஸ்திபாரத்தின் மேலே நீங்களும் நானும் கட்டி எழுப்பப்பட்டு வருகிறோமா? சோத்திரம். கீழே சொல்லப்படுகிறது பாருங்க, அவர் மேல் மாளிகை முழுவதும். யார் மேல? இயேசுவின் மேல். யார் மேல? இயேசுவின் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. சொல்லுங்க, எப்படி எழும்புகிறது? கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க பாப்போம். புரியுதா உங்களுக்கு? கர்த்தருக்குள்ளாக அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு நம்மை கர்த்தருக்குள்ளாக என்ன செய்கிறாராம்? ஒரு ஆலயமாக எழும்புகிறது. பரிசுத்த ஆலயமாக நம்மை எழுப்புகிறார். அதனாலதான் சொன்னார், என் சபையே நான் கட்டுவேன். அவர் கட்டுகிறார். அதுக்கு அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அதுக்கு அவர் மூளைக்கல்லா இருக்கிறார் உன்னை கட்டி எழுப்புவதற்கு. சோத்திரம். அது மேல அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்ற அஸ்திபாரம் இருக்கிறது. இதன் மேல நம்ம கட்டி எழுப்பப்பட்டு வருகிறோம். கட்டி எழுப்புவதற்கு நம்ம விட்டு கொடுப்போம் என்று சொன்னால் நல்ல அழகாக பரிசுத்தாலயமாய் நாம் கட்டப்பட்டு வருவோம். கட்டி பாதாளத்தின் வாசலை மேற்கொள்ளாது. அவர் கட்டி எழுப்புற வரைக்கும் உன் வாழ்க்கையில் எது மேற்கொள்ளாது? பாதாளத்தின் வாசல்கள் சத்ரு மேற்கொள்ள முடியாது. விளைக்கரைய ரத்தத்தில் விளைக்கரையம் கொடுத்து நான் வாங்கிருங்க. கவனிக்கணும், எல்லாரும் செய்தியின் மேலே கவனம் இருக்கணும். என்ன கவனிக்கணும்? அப்போ தான் செய்தி புரியும், உங்களுக்கு வசனம் புரியும். எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு எங்கேயோ பார்த்துட்டு உட்காந்துருக்கக்கூடாது. சோத்திரம். சினிமா படம் பார்க்கும்போது கூட டிவியில் தான் பார்க்கும்போது நல்ல வாயை திறந்து பார்க்குறீங்க. தேவ வசனத்தை கேட்கறதுக்கு கவனி. சோத்திரம். என்ன பேசுகிறாங்கன்னு கவனி. என்ன கவனிக்க வேண்டாங்க, என்ன வார்த்தை வருது கவனிச்சாதான் உனக்கு உள்ளே போகும். சோத்திரம். சொல்றது விளங்குதா உங்களுக்கு? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆம். அப்போ கீழே சொல்லுகிறார், அவர் மேல் நீங்களும். யார் மேல? இயேசு மேலே நீங்களும். அவர் மேல்னு போட்டிருக்கும். புரியுதா உங்களுக்கு? அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். கரங்களை தட்டி சொல்லுவோமே நல்லா உற்சாகமா, நல்லா பலமா உள்ள வாங்கி. சோத்திரம். பிரைஸ் தி லார்ட். தேவன் நல்லா கவனிங்க. தேவன் நம்மை ஒரு நல்ல பரிசுத்த ஆலயமாக, ஒரு நல்ல தேவனுடைய ஒரு பிள்ளையாக தேவன் நம்மை கட்டி எழுப்ப விரும்புகிறார். அதுக்கு தான் உங்களை என்னை அழைத்தார். அவர் உங்களை என்னை தெரிந்து கொண்டதே தேவன் அதற்கு தான். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்மை அவர் கட்டி எழுப்புவதற்கு, இந்த சபையை, என் சபையை, என்னுடைய பிள்ளையை, என் ஜனங்களை நான் கட்டி எழுப்பேன்கிறார். இன்னொரு வசனம் உங்களுக்கு காண்பித்து செய்திக்குள்ளாக போக விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க பார்ப்போம். 19-20. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனமும் 20வது வசனமும் வாசிப்போம். உங்கள் சரீரமானது எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. அந்த வேத பகுதி ரொம்ப முக்கியமான ஒரு வேத பகுதி. 6ஆம் அதிகாரத்தை எல்லாரும் கையில வைத்துக் கொள்ளுங்க. சரிங்களா? 231ஆம் பக்கம் 19வது வசனம், பின்பக்கத்துல 20வது வசனமும். உங்கள் சரீரமானது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்று. ஒருவேளை நீங்க வேகமா எடுக்க முடியலன்னா டிவியில வரும் வசனத்தை, தயவு செய்து வேகமா எடுக்க முடியலன்னா அதுல கவனிச்சு வசனத்தை கவனிங்க. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்று. நல்லா கவனிங்க. யாரால பெற்ற சரீரம் இது? தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் இனிமேல் நாம் நம்முடையவர்கள் அல்லவா அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. நல்ல கருத்தை உயர்த்தி சத்தமா. ஆமா, கிரயத்துக்கு கொல்லப்பட்டோம். என்ன செய்யப்பட்டோம்? கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள். நாம் நம்முடையவர்கள் அல்லன்னு சொல்ல. கிரயம்னா இயேசு கிறிஸ்து தம்முடைய சுய ரத்தத்தை கொடுத்து, நம்ம விலைக்கரையம் கொடுத்து தேவன் நம்மை வாங்கி இருக்கிறார். கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள் நாம.
அதனால நாம் நம்முடையவர்கள் அல்லன்னு சொல்லப்படுகிறது. சொல்றது விளங்குதா உங்களுக்கு? நாம் நம்முடையவர்கள் அல்ல. சோத்திரம். விளங்குதா உங்களுக்கு? பிசாசினுடைய கையிலிருந்து, சத்துருடைய கையிலிருந்து, உலகத்தினுடைய கையிலிருந்து உங்களை என்னை இயேசு ரத்தம் கொடுத்து விலைக்கரையும் கொடுத்து வாங்கியிருக்கிறார். இந்த எண்ணம் நமக்கு வர வேண்டும். இனி நீங்க நான் என்னுடையவன் நினைச்சீங்கன்னு சொன்னா என்ன ஆயிடும்? இன்னொரு வசனம் நான் காட்டுறேன், நீங்க புரியும். அப்புறம் நான் செய்திக்குள்ள போக விரும்புகிறேன். புரியுதுங்களா? நான் என்னுடையவன் நினைச்சா பழைய மனுஷன் உள்ள வந்துருவான், பிசாசு வந்துருவான், பழைய ஆள் வந்துருவான். நான் என்னுடையவன் இல்லை, நான் தேவனுடையவன். நம்ம கவனிக்கிறீங்களா? நான் யாருடையவள்? நான் தேவனுடையவன், நான் தேவனுடையவள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப நம்ம தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். நாம் யாரு? தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்படுகிறது 19வது வசனத்தில். இந்த ஆலயமாகிய சரீரத்தை தேவன் என்ன பண்ணிட்டு வருகிறார்? கட்டி எழுப்பி கொண்டு வருகிறாராம். ஹலோ, விளங்குதாங்க? புரியுதா உங்களுக்கு? தேவனுக்கேற்ற ஒரு பாத்திரமாக, தேவன் விரும்புகிற ஒரு பாத்திரமாக. ஏன்னா உலகத்தில் நம்ம இருக்கும்போது எப்படி ஆயிட்டா? தேவனுக்கு பிரியமில்லாத பாத்திரமாய், பிரியமில்லாத நபராக இருந்தோம். இப்ப பிரியமுள்ள பாத்திரமாக புதுசா நம்மளை உருவாக்குகிறார் அவர். புதுசா நம்மளை வடிவமைக்கிறார் அவர். தேவனுக்கேற்ற மாளிகையாக உருவாக்குகிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? இதுக்குள்ள நிறைய சத்தியங்கள் இருக்கிறது. ஆனால் நீங்கள் விளங்கி கொள்ளும்படி ஒரு சில காரியங்களை நான் சொல்லுகிறேன். இன்னொரு வசனத்தை வாசித்து நம் செய்திக்குள்ள போவோம். ஏசாயா புஸ்தகம் 43ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும். நல்லா கவனி, என்ன போட்டிருக்கு? சத்தமா சொல்லுங்க, என்ன போட்டிருக்கு? எல்லாரும் சொல்லலாம், என்ன போட்டிருக்கு? உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறது யாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டே உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். நம்முடையவர்கள் அல்ல, நாம் தேவனுடையவர்கள். இனிமேல் நாம் கர்த்தருடையவர்கள். இனிமேல் அங்க முதல்ல போட்டிருக்கு யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவர். தம்பி கவனிக்கணும், கண்ணை மூடக்கூடாது. சோத்ர. அல்லேலூயா. ஆமாம், உன்னை நீயே கண்ணை குத்திக்கும், அப்போதான் வெளிப்பு வரும். கவனிங்க, செய்தி கவனிக்கணும். வாரத்துக்கு ஒரு முறை தான் வரீங்க இந்த கண்ணை மூடுற ஆளுகள்லாம். சோத்திரம். இந்த ஒரு நாள் கண்ணை மூடிட்டு போயிட்டா ஒரே அடியாக மூடிடும் வாழ்க்கை. குழி தோண்டி புதைச்சிருவான் பிசாசு. நல்லா கவனிக்கணும் என்ன. சோத்திரம். அல்லேலூயா. நான் சொல்லிட்டேன் முதல்ல, பார்வை என் மேலேயே இருக்கணும் அப்படின்னு. அப்போதான் உங்களுக்கு விளங்கும். சோத்திரம். அப்போ இங்கே நம்ம பார்க்கும்போது இங்கே சொல்லுகிறார், யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை சிருஷ்டித்தவர். அங்கே யாக்கோப்புன்ற இடத்துல உங்களுடைய பேரை போட்டு சொல்லலாம். சொல்லுங்க, உங்க பேரை போட்டு சொல்லுங்க. உங்க பேரை சொல்லி சொல்லுங்க. உங்க பேரை சொல்லி சொல்லலாம். அந்த இடத்துல சத்தமாக தான் சொல்லுங்களேங்க. வாயே வரமாட்டேன் இந்த ஒன்றுக்கும். ஏன் உன் பேரை அங்கே வராதா உனக்கு? உங்கள் பேரை சொல்லி என்னை சிருஷ்டித்தவர் அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். வாயே வரமாட்டேது. மற்றதுக்கெல்லாம் நல்லா வாய் வருது. தேவையற்றதெல்லாம் பேச, வசனம் சொல்கிறதுக்கும் வாய் வராது, துதிக்கிறதுக்கும் வாய் வராது, இங்கே தேவனை புகழ்கிறதுக்கும் வாய் வராது. சோத்திரம். ஏதாவது வாய் வருதா பார், வாயே திறக்க மாட்டேது ஒன்றும். சோத்திரம். அல்லேலூயா. வாய் திறந்து தான் சொல்லுங்களேன். மாங்க உங்கள் பேரை சொல்லி சொல்லுங்களேன்னு. உங்கள் பேரை சொல்லி சொல்லலாம். நீங்கள் சொல்லலாம். மோகனே உன்னை சிருஷ்டித்தவர், பாலாஜியே உன்னை சிருஷ்டித்தவர். அப்படி ஒருத்தரோட பேரை நீங்கள் சொல்லலாம். விளங்குதாம்மா? பின்னாடிங்கிற வரைக்கும் உங்கள் பேரை போடுங்க. உன்னை அவர் தான் சிருஷ்டித்தார். அவர் சொல்றார், உன்னை பார்த்து, யாக்கோபை பார்த்து அன்னைக்கு சொன்னார், இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்றார், உன் பேரை சொல்றார். உன்னை நான் சிருஷ்டித்தேன் அப்படின்றார். அவர் சிருஷ்டித்தாரா? உன்னை விசுவாசம் இருக்கா? புரியுதுங்களா? அப்போ யாக்கோபை என்னவா உருவாக்குறார்? இஸ்ரவேலா உருவாக்கினார். இஸ்ரவேல்னா ஆவிக்குரியவன்.
யாக்கோப்புனா மாம்சத்துக்குரியவன், புரியுதுங்களா, உலகத்துக்குரியவன், புரியுதுங்களா, இன்னும் தேவனுக்கேற்ற பாத்திரமா மாறாதவன். அப்ப அழகா போட்டிருக்கு பாருங்க, உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவரும். அப்ப கட்டி எழுப்புகிறார்னா என்ன பண்ணுவார் தெரியுங்களா? உருவாக்குகிறார். உருவாக்கப்படுகிறோம் நாம் தேவனால. அது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் தேவனால உருவாக்கப்படுகிற ஒரு நபர் அப்படின்னு சொல்லி. நீங்க உருவாக்கப்பட்டு கொண்டு வருகிறீர்கள் என்று சொன்னால் நான் அடித்து சொல்லுவேன், தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த ரட்சிப்பின் அனுபவத்திலே நான் இதுவரைக்கும், நீங்க ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்தோன்னுமே அதுக்கு முன்னாடி வாழ்க்கையும் சரி, நீங்க ரட்சிக்கப்பட்ட பின் வாழ்க்கை நீங்கள் திரும்பி பார்க்கும்போது என்னை தேவன் தான் நடத்தி வருகிறார், தேவன் தான் என்னை உருவாக்கி வருகிறார் என்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்குமானால் சொன்னா நான் அடிச்சு சொல்லுவேன், கத்தரணும். அதான் பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ என்னுடையவன் சொன்னார். அவர் உருவாக்குற வரைக்கும் பாதாளத்தின் வாசல் உன்னை மேற்கொள்ளாது, சத்துரு உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை உருவாக்கி கொண்டு வருகிறார். அவருக்கேற்ற பாத்திரமா. ஒரு பொருள் உருவாகணுங்க, உருவாக்கப்பட்டாதான் பயன்பாட்டுக்கு வரும். உருவாக்கப்படாத பொருள் என்ன ஆகும்? பயன்பாட்டுக்கு வராது. சொல்றது விளங்குதாங்க? அது எந்த பொருளாகட்டும் உருவாக்குறாங்க, அந்த பொருள் அவர்கள் எதிர்பார்த்தபடி. ஒரு பொருளை நீங்களே ஒரு வீட்டில் ஒரு பொருளை செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால், இல்லை ஒரு சாப்பாடு ஆகாரமாக செய்கிறீங்க, அந்த பொருள் நீங்கள் எதிர்பார்க்கிற மாதிரி அந்த ஆகாரம் ஒழுங்காக வரலன்னா நீங்களோ அல்லது 4 பேருக்கு முன்போ அந்த ஆகாரத்தை கொண்டு வந்து பயன்பாட்டுக்கு வைப்பீங்களா? என்ன செய்வோம்? தூக்கி போட்டுருவோம் இல்லையாங்க? உருவாக்கப்படுகிற எந்த பொருளுமே அப்படிதான். அது சரியான முறையில் அழகா நம்ம எதிர்பார்த்தது போல உருவாக்கப்பட்டால் அது எங்க வரும்? சொல்லுங்க, எங்க வரும்? அது பயன்பாட்டுக்கு வரும். சத்தமா தான் சொல்லுங்களேன், கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஆமா. அப்ப தேவன் உங்களை உருவாக்கினால் நீங்கள் தேவனாலே பயன்படுத்தப்படுகிற ஒரு நபராக மாறுவீங்க. உருவாக்கணும். ஒரு ஆலயம், செய்தி நல்லா கவனிங்க, நிறைய அதுக்கு விளக்கங்களை உதாரணங்களை சொல்லுகிறேன். ஆனா தேவன் நம்மை உருவாக்குகிறார். ஒரு ஆலயமாகிய சரீரமாகிய நம்மை ரட்சித்த தேவன் நம்மை, நம்ம வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறார். அப்படின்னா உருவாக்குகிறார். உருவாக்கி கொண்டு வருகிறோம், உருவாக்கி கொண்டு இருக்கிறார், இன்னும் உருவாக்குகிறார் நம்மை. இந்த புரிந்து கொள்ளுதல் உனக்கு இருக்க வேண்டும். அவருக்கேற்றபடி சொல்லுது விளங்குதாங்க? ஒரு பொருளை ஒருத்தன் உருவாக்குகிறவன் ஒரு பொருளை தயார் பண்றவன், நான் இப்படிதான் இதை செய்யணும்னு அவனுக்கு தெரியும் இல்லையா? அந்த பொருள் வேற விதத்தில் வடிவமைக்கப்பட்டுட்டா அது இல்லை, இது சரியில்லைன்னு சொல்லி என்ன பண்ணிடுவான்? தூக்கி அதை ஓரம் போட்டுட்டு அவன் என்ன நினைச்சானோ, அவன் எப்படி உருவாக்கணும்னு நினைச்சானோ, அந்த பொருளை எப்படி செய்யணும்னு நினைத்தார்களோ அப்படிதான் அதை வடிவமைக்க பார்ப்பாங்க. அது சரியா வரலன்னா அது எதுவாக இருந்தாலும் எவ்வளவு நஷ்டமானாலும் தூக்கி ஓரம் போட்டுருவாங்க. அப்ப தேவன் உங்களை என்னை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்களை என்னை உருவாக்கிட்டு வர, எப்படி உருவாக்கிட்டு வராதுங்களா? இயேசுவை போல உருவாக்கி கொண்டு வருகிறார். கரங்களை தட்டி சொல்லுங்க, எப்படி உருவாக்கிட்டு வராரு? இயேசுவை போல உங்களையும் என்னை உருவாக்கி கொண்டு வருகிறார் தேவன். உன்னை என்னை அப்படிதான் உருவாக்கிட்டு வரார். அப்படி உருவாக்கப்படாத வரைக்கும் என்ன ஆக்கப்படும்? மீண்டும் தட்டி சரி செய்தப்பட்டு மீண்டும் பழைய நிலைக்கு உன்னை உருவாக்குவார் ஆண்டவர். அப்படிதான் விடமாட்டார். அது வரைக்கும் சத்ருவும் என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை மேற்கொள்ள முடியாது. பாதாளத்தின் வாசல்களும் உன்னை மேற்கொள்ள முடியாது. யோசேப்பை 13 ஆண்டுகள் ஆண்டவர் உருவாக்குகிறார். எத்தனை வருஷம் உருவாக்கினாரு? 13 வருஷம் உருவாக்குறாருங்க. 17 வயதுல அவன் ஒப்பு கொடுக்கப்பட்டான். 30 வயசுல அவனை உருவாக்கி அவன் 13 வருஷத்துல உருவாயிட்டான் பாருங்க. அவன் உருவாக்கப்பட்டதினால அவன் பயன்படுத்தப்படுகிற ஒரு பாத்திரமாக, தனக்கும் ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக, தன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக, தேவனுக்கு மகிமையாக. அது அப்படிதான் இருக்கும். எப்பவுமே உருவாக்கப்பட்ட நபர் எப்படி இருப்பான் தெரியுங்களா? முதல்ல தனக்கு ஆசீர்வாதமா இருப்பான், பின்பு தன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பான். இது ரெண்டுமே எதை நோக்கி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேவனை மகிமைப்படுத்தி இருக்கும். உலகத்தான் உருவாக்கப்படுறது அப்படி இருக்காது.
பிசாசால உருவாக்கப்படுறவன் அப்படி இருக்க மாட்டான். நீங்க பாருங்க, அவன் தனக்கு மட்டுமே வாழ்கிறவனாக இருப்பான். எந்த சூழ்நிலையிலையும் உலகத்தால ஆசீர்வதிக்கப்படுறவன் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான பாத்திரமா மாற மாட்டான். சோத்திரம். சொல்றது விளங்குதா உங்களுக்கு? தேவனுக்கு மகிமையாகவும் இருக்காது அவனுடைய செயல்கள், அவங்களுடைய காரியங்கள். கவனிக்கிறீங்களாங்க? தேவன் பிரியப்படுற மாதிரியும் இருக்காது. சாமுவேல் சொன்னா, வேலை செய்கிற இடத்துல அவர் ஓனர் ஓவர் பக்தியா, விக்கிரகங்களை இதில் ஓவர் பக்தி. அவர் அவ்வளவு சடங்கு சம்பிரதாயம் நேரம் காலத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாராம். அப்புறம் ஒரு முதல்ல வேலைக்கு போன புதுசில் போய்கிறார், ஒரு இடத்துக்கு கூட்டு போய்கிறார். போனால் அங்கே ஒரு கோயில், போயிட்டு அங்கே போய் உளுந்து பிறண்டு அங்கே எலுமிச்சம்பழம் வாங்கிட்டாராம், அங்கே இது வாங்கிட்டார, பூ எல்லாம் கொடுத்தாங்களா, எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து காரில் வச்சு ஏறிட்டு இன்னொரு இடத்துக்கு வண்டி விட சொன்னாரா. எங்கே அப்படின்னா பார். எங்கே விட்டுருக்கார் வண்டியை சொல்லுங்க வாய் திறந்து. கோயிலில் படுத்து பிறண்டுட்டு எங்கே போக சொல்கிறார்? பக்கத்தில் பாருக்கு போகுது வண்டி. போ சோத்திரம். போய் ஃபுல்லாக குடிச்சிட்டு போதையில் வராராம். அவர் மட்டும் இல்லை, நிறைய பேர் அப்படி தான் போயிட்டு வராங்க. விளங்குதாங்க? வந்துட்டு என்ன பண்ணுறாராம், இப்போ வந்து வீட்டில் வண்டி நிப்பாட்டிட்டு ரொம்ப குடிச்சிட்டேன், அதனால் அந்த பூவெல்லாம் எடுத்துன்னு போக முடியாது, என் பொண்ணுக்கு இது கூப்பிடு வந்து எடுத்துன்னு போட்டு. விளங்குதாங்க? இதுதான் அவங்களுடைய பக்தி. பக்தி அவங்களுடைய பக்தி நெத்தியில வரைக்கும் தான் தெரியும், உள்ளத்தில் இருக்காதுங்க. நீங்களும் நானும் அப்படி இருக்கக்கூடாது. பக்தி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இருக்கக்கூடாது. சோத்திரம். அல்லேலூயா. அனுதினமும் பக்தி. ஆண்டவர் சொல்லார்ல, காலையில் உன் பக்தி எப்படி இருக்கு? காலையில் பெய்கிற பனியை போல இருக்குன்றார். அது சூரிய வெளிச்சம் பட்ட உடனே அந்த பக்தி போயிடுது. ஹலோ, விளங்குதா உங்களுக்கு? காலையில் பெய்கிற பனியை போல இருக்கும் உன் பக்தின்றார். அப்படி இருக்கக்கூடாது நம்ம பக்தி. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் 2 மணி நேரம் தான் என்னுடைய பக்தி என்று நீங்கள் சொல்லாதபடி அனுதினமும் தேவ பக்தி உள்ளவர்களாக. வாயே வரமாட்டேது, சத்தம் வரமாட்டே. ஒரு அல்லேலூயா ஆமே நல்லா பலமா சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைக்கு தானே நீங்க. பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய பக்தி எப்படிப்பட்டதாக இருக்கணும்? அனுதினமும் தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்கணும். காலையில் ஜெபிப்பது, வேலைக்கு போனாலும் வந்தாலும் ஆண்டவரை நினைப்பது, ஸ்தோத்திரம் பண்ணுவது, பரிசுத்தத்தை நாம் எங்கே போனாலும் காத்து கொள்வது. இந்த உணர்வை எல்லாம் யார் தருவா? இப்படிப்பட்ட உணர்வுகளை கொடுத்து இப்போ நாங்கள்லாம் ஒரு ரட்சிக்கப்படும் போது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளே வந்தோம் இல்லை. அப்போ அறிஞ்சு இந்த உபதேசங்களை, அப்போஸ்தலருடைய உபதேசங்களை, இயேசு கிறிஸ்து மூளைக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து எனக்காக பலியாகி தன்னுடைய ரத்தத்தை விலைக்கிரயமாக கொடுத்து என்னை விலைக்கு வாங்கி இருக்கிறார் என்ற அறிவு வந்ததுனால இந்த உபதேசத்துக்கு எங்களை ஒப்பு கொடுத்தோம். இப்ப கட்டி எழுப்பிக் கொண்டே வருகிறார். அல்லேலூயா. பக்தி உள்ளவர்களாக கர்த்தர் கட்டி எழுப்பிக் கொண்டே வருகிறார். அவர் விட்டுட்டே வரோம். என்ன வரும்? வெளியில போனால் வந்தால் பக்தி இல்லாத காரியங்கள் எது? பக்தி இல்லாத காரணம் தேவனுக்கு பிரியம் இல்லாதலாம் தேவ பக்தி இல்லாதது. ஸ்தோத்திரம். கவனிக்கிறீங்களா? எல்லாருடைய கவனம் இங்க இருக்கா? ஆமா, அதுதான் பிரியமானவர்களே. அப்ப அப்படிதான் நம்மளை யோசேப்பை 13 வருஷமா ஒரு சோதனை அவனுக்கு முன் வைக்கப்படுகிறது. ஒரு சோதனை தான் காலம்தான் அந்த 13 வருஷம். புரியுதுங்களா? உலகத்தில் நமக்கு சோதனைகள் இருக்கும். சில சோதனைகள் உலகத்தானுக்கு வருகிற சோதனைகளும் உங்களுக்கு வருகிற சோதனைகளும் வித்தியாசம் உண்டு. தம்பி கவனிக்கணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, வித்தியாசம் இருக்கு. அப்ப சோதனையில நீங்க என்ன பண்றீங்க? ஐயோ என்னால முடியல, ஏன் தான் ஆண்டவர் என்னை இப்படி சோதிக்கிறாரோ தெரியல அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம்? புரியுதா உங்களுக்கு? நம்ம கலங்கி போயிடுறோம். இல்லை, அதுதான் உன்னை உருவாக்கப்படுகிற இடம். சில சோதனைகள் உன் வாழ்க்கையில வரதான் செய்யும், வந்திருக்கும் வாழ்க்கையில. இப்ப கூட யாராவது வாழ்க்கையில இருக்கலாம், சோதனைகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. ஆனா அந்த சோதனைகளை நீ சகித்து கொண்டு வாழ்ந்தால், இயேசு கிறிஸ்து எல்லா சோதனைகளையும் பாடுகளையும் சகித்தாராம். இதுதான் உன்னை உருவாக்குகிற இடம். எதெல்லாம் சோதனை? பாடுகள் சோதனை இல்லையா? நம்ம வாழ்க்கையில வருகிற சொல்லுங்களேம்மா, பாடுகள் சோதனையா இல்லையா? ஏண்டா இந்த பாடு? ஒரு பலவீனமோ, இல்லை ஏதாவது ஒரு ஆளால பிரச்சனையோ, இல்லை வேலையில் நெருக்கடிகளோ,
பொருளாதாரத்தில் நெருக்கடிகளோ, குடும்பத்து நபர்களால் நெருக்கடிகளோ, சொல்றது இதெல்லாம் என்னது? பாடுகள். பாடுகள் நம்ம வாழ்க்கையில் என்னது? ஒரு சோதனை. ஆண்டவரே ஏன் இந்த சோதனையெல்லாம் எனக்கு அப்படின்னு இல்லாதபடி அதில் நம்மை பயிற்சிவிப்பார் ஆண்டவர். இந்த பாடுகளில் நம்ம கற்றுக்கொள்ளணும். நெருக்கங்கள், பாடுகள்னாவே நமக்கு பிடிக்காது. அப்போ இதெல்லாம் தாங்குவதற்கு, இதெல்லாம் கடந்து போவதற்கு, இதெல்லாம் சகித்து கொண்டு, வேலையில் சில ஆளுகள் தொல்லை கொடுத்துட்டே இருப்பாங்க, உனக்கு பெரிய சோதனையாக இருக்குயா இவனால் அப்படிமோ, இல்லையா இந்த காரியத்தினால எனக்கு பெரிய சோதனையாக இருக்குது அப்படிமோ. சில குடும்ப நபர்களால் பெரிய சோதனை, அப்படியே சகித்து போகணும். பொறுமையாக இருக்க வைப்பார் ஆண்டவர். பொறுமையை கற்றுக் கொடுப்பார். நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டாக தான் அந்த உருவாக்கப்படாத ஆள் என்ன பண்ணுவான்? அது தடால் புடால் தூக்கி போட்டு போயிடுவான். போயா நீ ஆச்சும் வேலையாச்சு. சொல்றது விளங்குதாங்க? புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் தாங்காத வந்து என்ன பண்ணுறான்? குடும்ப வாழ்க்கையில் நீ வேண்டாம் வேணாம், டைவர்ஸ் கொடு, டைவர்ஸ் போதில்லை நிறையா. சொல்கிறது விளங்குதா இல்லையாங்க? ஜெயபாளையம் எத்தனை வருஷம் ஆச்சு திருமணமாகி? அவரெல்லாம் எவ்வளோ வருஷமாக வண்டி ஓட்டுறாருல்ல? மோகன் எத்தனை வருஷமாக வண்டி ஓட்டுறாருல்ல? சொல்லுங்க சொல்லுங்க, வாய் திறந்து. 30-40 வருஷம். அவங்க மனைவியும் சேர்ந்து தான் அவங்களும் ஓட்டுறாங்கல்ல, இவர் ஓட்டுறதில்ல, அவங்களும் கஷ்டம். அப்போ எவ்வளோ சந்திக்கணும் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு, குடும்பங்களை அடுத்தடுத்து. அதில் எத்தனை சோதனைகளை சந்திச்சிருப்பாங்க. உலகத்தில் இருக்கும்போது வேற மாதிரி டீல் பண்ணியிருப்பாங்க. அதை அந்த சோதனை சகிக்கிறதுக்கு குடிச்சோ அல்லது வெறுத்துக்கிட்டோ அல்லது வேற மாதிரியெல்லாம் அதை ஃபாலோ பண்ணி போயிருப்பாங்க. ஆனால் இப்போ கர்த்தருக்குள்ள இப்படி இருக்கக்கூடாது. அதை எப்படி டீல் பண்ணணும், எப்படி நடந்து கொண்டு போகணும்? சொல்லுங்களேன் நல்ல சத்தமா. உறவுகள், சொந்த பந்தம், சுற்றி இருக்கிறவங்க கர்த்தருக்குள்ள வளரும் போது இதெல்லாம் எப்படி? ரெண்டாவது சோதனை நமக்கு பணம் ஒரு சோதனை வரும். சொல்றது புரியுங்களா? பணம் இல்லாதது ஒரு சோதனை, பணம் வந்தாலும் சோதனை. பணம் மட்டும் ரெண்டுலேயுமே ஆபத்து. எதுக்குமே ஒரு அல்லேலியாம் கிடையாது, ஒரு சோத்திரம் கிடையாது. பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. சொல்றது பணம் வந்து ரெண்டுமே சோதனை தான் உனக்கு. பணம் இல்லைனாலும் என்னதான் அது? சோதனை. ஐயோ இல்லையே, இதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்கு ஏதாவது ஒன்றை பண்ணி கிண்ணி சம்பாதிக்கிறவனு உண்டு. அதுக்கு ஏதோ பித்தலாட்டங்கள், என்னென்ன கோளாறெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணுறான் இன்னைக்கு பணத்தை சம்பாதிக்கிறது. தான் இந்த ஓட்டு போடுறதுக்கு உளுந்து ஓடுது காசு வாங்குறது. சண்டை எங்கள் தெருலன்னு அவன்கிட்ட மட்டும் கொடுத்துட்டு போய்க்கிறான். ஏன்டையா கொடுக்கல? அந்த கட்சிக்காரன் 1000 ரூபா கொடுத்துட்டு போனான். நீ வந்து என்ன? அப்போ 2 பேர்கிட்ட வாங்குற, யாருக்கு தான் ஓட்டு போடுவேன்? கொடுமையா இல்லை அது? நீங்கள்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா தூக்கி போட்டுருங்க அந்த யாராவது ஏழைகளுக்கு தருத்துரு காணிக்கையோட கொண்டு வந்துடாத. சோத்துரும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சத்தம் அல்லேலூயா. ஆமாம், வாங்குறதுக்கெல்லாம் நிறைய பேர் வாங்கிட்டு தான் இருக்கிறீங்க. அதெல்லாம் அதான் நம்மளை வாழ வச்சிட போகுது. சொல்லுங்க, என்னென்னா கூப்பிட்டாங்க போகலை நான். விளங்குதா உங்களுக்கு? இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அது நம்மளை வாழ வச்சிருமா. கர்த்தர் நம்ம கொடுக்காமையா இருக்கிறாரு. இவங்க வந்து 5 வருஷத்துக்கு ஒருக்கா கொடுக்குற பணம் தான் நம்மளை போஷிச்சிட போதாங்க. நம்மளை சாப்பிட்ற நம்ம அதில் தான் திருப்தி ஆகிட போகிறோமா? அதுக்கு ஓடுதுக்கு எல்லாம் தூக்கிட்டு, என்ன ஓட்டு ஐடியா தூக்கிட்டு ஓடுது பாரு. பணம் வச்சிருக்கிறவங்க கூட அந்த புத்தி வரதான் செய்யுது. சொல்றது விளங்குதா இல்லைங்களா? ஆமாம், ஸ்தோத்திரம். அதனால அதெல்லாம் நம்மளை வாழ வச்சிடாது. அது கிடைக்கிற 500, 1000, 5000 உன்னை வாழ வச்சிட போகுது. வாழ வைக்கிறவர் இயேசு தான். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அப்போ பணம் ஒரு சோதனை. நிறைய நேரங்களில் பணத்துக்காக தில்லு முள்ளு திருட்டு பிராடு பண்ணுறவன், ஏமாத்துறவங்க. அப்புறம் ரெண்டாவது, பணம் அதிகமாக வந்தாலும் உனக்கு சோதனை தான். பணம் தானே பாருங்க, யூதாஸுக்கு சோதனையாக மாறிச்சு. அப்புறம் இவன் எலிசாவுடைய வேலைக்கார கேயாசிக்கு சோதனையாக மாறிச்சு. விளங்குதாங்க? இதெல்லாம் ஒரு சோதனை. உலகம், இச்சைகள் ஒரு சோதனை. யோசேப்புக்கு அதெல்லாம் சோதனை தான். சொல்றது விளங்குதாங்க? சோதனை வருது, அவனுக்கு பாவம். சோதனை வந்தது, ஜெயிச்சான் அவன். அத்தனை சோதனையும் வெற்றி பெற்றாங்க அவன். இப்போ உனக்கு முன்பாக உலகத்தில் இந்த சோதனைகள்லாம் வரும். அப்போ ஆண்டவர் நமக்கு பணம் என்ன போதும் என்ற மனதனுடைய கூடனே தேவ பக்தியை மிகுந்த ஆதாயின்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்படிதான் நம்ம பணத்தை வந்தோடனே நான் பெரிய ஆளு நினைச்சிடக்கூடாது. இல்லாத போது ஐயோ நான் ஒன்றுமே இல்லை. ஐயா 2லயுமே உனக்கு ஆண்டவர் இருக்கிறார். ஐயா யோசேப்பு பள்ளத்தில் இருக்கும்போது ஆண்டவர் இருந்தார்.
அடிமையாக இருக்கும்போது ஆண்டவர் இருந்தார், கூட இருந்தார்னு போட்டிருக்கு. சிறையில் இருக்கும்போது கூட இருந்தார்னு போட்டிருக்குது. அவன் களஞ்சியங்களை திறக்கிறவனா மாறின போதும் கூட இருந்தவரான் தான் போட்டிருக்கு. நீ குடிசை வீட்டில் இருந்தாலும் உன்னோட தான் இருப்பார். நீ பெரிய மாளிகை கட்டி இருந்தாலும் அங்கே தான் இருப்பார். நீ அதனால என்ன நினைக்கிற? மாளிகையில் இருந்தால் தான் தெம்பு வருது, கொஞ்சம் காசு இல்லைன்னா தெம்பு போயிடுது இல்லையா? நான் ஒன்றும் இல்லை நீ நினைக்கிற. இல்லை, உன்னோட ஆண்டவர் பெரியவர் இருக்கிறார். சத்தமாக பலனா சொல்லு. தானா உன்னை தேடி எல்லாம் வர ஆரம்பிக்கும். கையை தட்டி தான் சொல்ல. ஒன்றும் இல்லைன்னு ஒரு மாதிரியா நினைக்காத. உலகம்தான் உன்னை அப்படி நினைக்கும். பரலோகம் உன்னை அப்படி எடை போடலையே. உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு எடை போடலை. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமாம், உண்மையாக நம்ம செய்கிறோம், வேலை செய்கிறோம், சம்பாதிக்கிறோம். என் தகுதி இதுதான் இப்போ இருக்குது, அதில் உண்மையாயிரு, அதில் கரெக்டாக ஓடு. ஏற்ற வேளையில் கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். இன்னும் சொந்த பந்தங்கள் மத்தியில் உயர்ந்த மனிதனாக நிறுத்துவார் அவர். அது வரைக்கும் பொறுமையாக ஓடு, பொறுமையாக இரு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போ எல்லா சோதனைகளிலும் பிரியமானவர்களை யோசேப்பு ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் புஸ்தகத்தில் எடுத்து வாசிங்க. எபிரேயர் ஆக்கியோன்ல சோதனைகளை அவர் என்ன செய்தார்? அவர் சோதிக்கப்பட்டதுனால சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்கிறாராம். 2ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தில் வாசிங்க பார்ப்போம். 2 எபிரேயர் 2:17-18. அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே. இயேசு உன்னை போல என்ன போல சோதிக்கப்பட்டு பாடுபட்டாராம். கவனிக்கிறீங்களா எல்லாரும்? ஆதலால் அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா, நல்லா தான் சொல்லுங்க. நீ சோதிக்கப்பட்டு இருக்கிறியா? உனக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். நல்லா சொல்லுங்களேன் கையை தட்டி. உனக்கு உதவி செய்வார். உன்னை தொடர்ந்து அந்த சோதனையில் அதுதான் உன்னை உருவாக்குகிற இடம். இப்போ பேதுருவை எது உருவாக்குச்சு? சோதனை தான் உருவாக்குச்சு. அவன் அதோட தான் மாறிட்டான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சில சோதனைகள் நம்ம வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள்லாம் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். வரும்போது எங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஐயோ என்ன ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, என்ன ஆண்டவர் அப்படின்னு கேட்குற மாதிரிலாம் இருந்துச்சு. ஐயோ அப்படின்ற மாதிரிலாம் வந்திருக்கு எனக்கு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், இப்போ சொன்னால் அதுக்கே 2 மணி நேரம் ஆகும். நான் சொன்னேன் அவ்வளோ சோதனைகளை கடந்து வந்திருக்கிறோம். சும்மா இல்லை. 13 வயதிலிருந்து எனக்கு நினைவு தெரிந்து பல கட்டங்களை நான் கடந்து வந்திருக்கிறேன். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமாம், 12 வயசு 86. அப்போது எங்கள் அக்கா வீட்டுக்கார் இறந்தார். அப்போ ஸ்டார்ட் ஆனதான் எங்கள் ஃபேமிலியில் நிறையா காரியங்கள் ஒன்றன் பின் ஒன்றா அப்படி வந்தது. சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம், அவ்வளோ இருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆமாம், அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் என்ன, அதாவது திருமணமாகி 5 வருஷம் வாழ்ந்தாங்க, ஒரு 2 குழந்தைங்க பிறந்துருச்சு. இன்றைக்கி எங்கள் அக்கா ஒரு வேளை குழந்தை அன்னைக்கு பிறந்திருந்தா இன்றைக்கி 40 வயசு. அது ஒரு குழந்தை, அது ஒரு பேரம் பேத்தியில் பார்த்துருக்கோம் எங்கள் அக்கா இல்லையா? அப்படிலாம் வாழ்ந்து ஒரு 2 வருஷம் வாழ்ந்தாங்க, 5 வருஷம் வாழ்ந்தாங்கன்னா பரவாயில்ல. எப்படி 50 நாளில் இறந்து போயிட்டார். சொல்கிறது விளங்குதாங்க? அது பெரிய இடி விழுந்த மாதிரி அப்படி தான் இருக்கும் ஒன்றும் யோ அப்படின்ற மாதிரி. அப்போல்லாம் தெரியல. ஆனால் கர்த்தர்லாம் பயிற்சி கொடுத்து உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்றத இப்போ தான் அநேக நாட்களாக உணர்ந்ததுனால ஒப்பு கொடுத்து போகிறோம். இன்றைக்கி எந்த சோதனைகள் வந்தாலும் கடந்து போக முடிகிறது. ஆரம்பத்தில் சோதனைகளை தாங்க முடியாது, பாடுகளை தாங்க முடியாது. சில சோதனைகளை ஜெயிக்க பலன் இல்லாமல் இருந்தது. ஆனால் நாளாக உனக்கு பலன் தருவார். பார்த்தீங்களா? உன்னை பக்குவப்படுத்தி பலப்படுத்தி அதான் உருவாக்கப்பட்டுட்டு வர. நீ அதுதான் நீ உருவாக்கப்பட்டுட்டு வருகிற. உருவாக்கப்படுறியா? நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி. அல்லேலூயா. தேவனால் உருவாக்கப்படுகிற நபராக இருக்கணும். உருவாக்குவதற்கு விட்டு கொடுக்கிற நபராக இருக்கணும். விட்டு கொடுத்தாதான் உருவாக்க முடியும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இந்த பாத்திரம்லாம் செய்கிறாங்க பார்த்தீங்களா? அப்படி அடிச்சுக்கிட்டே வருவான். அந்த மிஷினில் அடிச்சுட்டே வரும்போது அந்த பாத்திரம் அது அப்படியே கையில் வளைய வந்துட்டே இருந்தால் தான் அது கரெக்டான ஒரு சைஸுக்கு வரும். டப்புன்னு அந்த பாத்திரம் விலகி ஓடிச்சுன்னா, கை தவறி ஓடிச்சுன்னா என்ன ஆகும்? அது நம்ம எதிர்பார்த்த மாதிரி என்ன செய்ய முடியாது. அந்த பாத்திரத்தை களிமண்ணை உருவாக்குறான், அதை அப்படியே கையில் கொண்டு வர. அதே மாதிரி வரல, கோணச்சிக்கிட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணிடுவான்? மறுபடியும் தூக்கி ஓரம் போட்டு அல்லது பழைய நிலைக்கு தட்டி அப்புறம் திரும்பவும் தான் உருவாக்கம்.
சொல்கிறது விளங்குதாங்க? சில இதெல்லாம் வீட்டில் நீங்கள் நீங்களே படிக்கிறதுக்கோ மற்ற காரியங்களுக்கோ சொல்லி கொடுக்குறத அவங்க வலைய விட்டு கொடுக்காம, புரியல மண்டையிலே ஏறல அவனுக்கு, முதல்ல என்ன சொல்ல வரேன்னா ஏறாது சில பேருக்கு. அதுக்கு வந்தால் தானே அவன் உருவாக்கப்பட முடியும். எப்போவுமே நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. என்ன சொல்ல வராங்கன்னு கவனித்து அதை உணராத வரைக்கும் ஒரு மனுஷன் உருவாக்கப்படவே முடியாது. அது குதிரை கொம்பு தான். அல்லேலூயா. அப்போ ரொம்பவே வனையில் என்ன பண்ண வேண்டியது வரும்? அக்னியில் தான் கொண்டு போய் விடணும். அதை கம்பியை தட்டி தட்டி வளைஞ்சு பார்த்தா வனையில் என்ன பண்ண உருறா, எருத்துறா நெருப்ப நல்லா ஃபயரா என்ன பண்ணு. ஐயோ விளங்குதில்ல மாண்டையில். எங்கே விடாத, நெருப்பில் விடு. நல்லா புடமிட்டதுக்கப்புறம் என்ன ஆகும்? எடுத்து தட்டுறா, டப்புன்னு வளைஞ்சு போகும். சொல்கிறது விளங்குதாங்க? அதுக்கு ட்ரெயினே வேறு, ட்ரெயினப்பே வேறு மாதிரி இருக்கும். அப்புறம் நீ வணைகிறதுக்கு விளங்கணும். முதல்ல நம்ம சொல்கிறதே விளங்கணும். சில பசங்களை படிக்கிறோம், ஏதாவது காரியம், அவனுக்கு அந்த மெயின்டே இல்லைன்னா, இப்போ ஒரு கூட்டம் சுற்றுதில்ல, நம்ம என்ன சொல்கிறேனே விளங்க மாட்டேங்குதில்லை. அவன் என்ன சொல்கிறானோ அதான் சொல்லிகிட்டே இருக்கிறான். அப்போ தமிழ்நாட்டில் இப்படி ஒரு பைத்திய கூட்டம் உருவாயிடுச்சா அப்படின்னு நமக்கெல்லாம் பயமாக இருக்கா இல்லையா? சொல்கிறது விளங்குதா இல்லையாங்க? அவன் என்ன லூசு மாதிரியே பேசிகிட்டு இருக்கிறான், அவன் சொல்கிறதையே சொல்லிகிட்டு இருக்கிறான். இவ்வளோ விளங்குதாங்க? சோத்திரம். நல்ல பைத்தியமாக இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம சொல்கிறதே சொல்லிடக்கூடாது. அப்படியா, என்ன சொல்லுது வேதம், ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அப்படியா நம்ம எப்படி இருக்கணும், ஓ அப்படின்னு கொஞ்சம் என்ன செய்யணும், நிதானிக்கணும், உணரணும், விளங்கணும். நான் சரியாக இருக்கிறேன்னா கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கணும். அப்போ ஆண்டவருடைய பாத்தில் போய் அப்பா அப்படின்னு எனக்கு விளங்கலை, புரியல, எனக்கு நான் சில விஷயங்களை சரியில்லை அப்படின்னு நீ ஒப்பு கொடுத்தா தேவன் கிருபை தருவார். அப்புறம்தான் நீ உருவாக்கப்படவே முடியும். அது வரைக்கும் மண்டையில் தட்டு விழுந்துக்கிட்டே தான் இருக்கும். பார்த்துக்கிறங்க. அப்புறம் சோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், இவன் உருவாகிட்டான். பேதுரு சொல்லிட்டார் அவனுக்கு, உனக்காக ஜெபம் பண்ணுறேன் சொன்னாரா இல்லையா? உனக்காக ஜெபம் பண்ணுறேன்ற ஆண்டவர். உன்னை சோதிக்க பிசாசு வந்தால் உற்ற மாட்டார், நீ பயப்பட தேவையில்லை. பொருளாதாரத்தில் சோதிக்கப்பட்டான், இதில் சோதனை வருது, அதில் சோதனை வருனா அத்தனையிலும் தப்புவிக்கப்படும்படி உனக்காக ஜெபம் பண்ணுகிறவரும் உனக்காக உதவி செய்கிற அவர் கூட இருக்கிறார். புரியுதுங்களா? அப்போ அவருடைய உதவி செய்ய அவர் இருக்கும்போது, உனக்காக ஜெபம் பண்ணுற இயேசு உனக்கு இருக்கும்போது, நீ அவர் பாதத்தை பிடிச்சு நம்ம என்ன செய்கிறவளா இருக்கணும்? உருவாக்கப்படணுங்க. யோசேப்பு உருவாக்கப்பட்டதனால தாங்க பயன்பாட்டுக்கு வந்தான். ஐயோ விளங்குதா இல்லையா? உருவாக்கப்பட்டா நீ பயன்பாட்டுக்கு வருவ, நீ பயன்படுவ, தேவனால ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமா பயன்படுவ. ஸ்தோத்திரம். மகிமுள்ள பாத்திரமா பயன்படுவ. தேவநாமம் மகிமைப்படும்படியான பாத்திரமா நீ பயன்படுவ. எத்தனை பேர் அப்படி பயன்படணும்னு விரும்புறீங்க? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எவ்வளோ பேருக்கு ஆசீர்வாதமா மாறினாவ. அப்படி உருவாக்கப்படுற சபை நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. திருச்சபை உருவாக்கப்படுறதுக்கு தான் தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஒரு பக்கம் அதெல்லாம் உன்னை எல்லாத்திலையும் காப்பாற்றுவார், எல்லாத்திலையும் உனக்கு உதவி செய்வார். நீ இதனால தான் போராடிட்டே இருக்கிறோம். இன்றைக்கு நீங்க வித்தியாசமா உருவாக்கப்படணுமா, வேற மாதிரி சிந்திக்கிறீங்க. இல்லை, இங்க உருவாக்க ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா வெளியில போய் நீ எந்த பிரச்சனையும் சந்திக்க தேவையே இல்லை. வெளியில வருகிற அத்தனையும் ஈஸியா நீ பேஸ் பண்ணி கடந்து போயிட்டே இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தனா அதுதான் விளங்க மாட்டேது நமக்கு. இங்க ஒப்பு கொடுக்காம, உருவாகிறதுக்கு இங்கே ஒப்பு கொடுக்காம வெளியில போய் நம்ம சுய பலத்தில், சொந்த பலத்தில், வேலை செய்கிற இடத்துலையோ வருகிற சோதனைகளையோ நம்மளே போராடி கொண்டிருக்கிறோம். நீயா போராடுற, தேவன் ஒப்பு கொடுத்தா தேவன் உனக்காக போராடுவார். தேவன் உனக்கு உதவி செய்துட்டே இருப்பார். சொல்றது விளங்குதா உங்களுக்கு? தேவன்கிட்ட ஒப்பு கொடுங்க. நீ அழகா உருவாக்கப்படவும் செய்வ, அதிலிருந்து வெற்றி பெறவும் செய்வ. அவர்களெல்லாம் அப்படிதான் தேவனை சார்ந்துதான் வெற்றி பெற்றார்கள். மோசே 40 வருஷம் உருவாக்கப்படுறார். சோத்திரம். எத்தனை வருஷம்? எங்கே வச்சு? வனாந்தரத்தில். முதல் 40 வருஷம் எகிப்தில். 80 வருஷம் இவரை உருவாக்குறார் ஆண்டவர். யார? 80 வருஷம் ஒரு மனுஷனை வச்சு பொறுமையாக உருவாக்குறார் பாருங்க. பொறுமையாக இருந்தார் பாருங்க ஆண்டவர். அவன் உருவாக்கப்படுற வரைக்கும் அமைதியாக இருக்கிறார் பாருங்க. உருவாக்குறார் பாருங்க அவர். நீ எவ்வளோ நாள் ஆகட்டும், எவ்வளோ வருஷம் ஆகட்டும், உன்னை பொறுமையாக வச்சு உருவாக்குவார் அவர். யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும், இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், நான் கட்டுவேன் ஏன் சபை.
அல்லேலூயா. உங்களை உருவாக்குவதற்கு, உங்களை கட்டி எழுப்புவதற்கு. இது சத்தியங்க, இதுதான் சத்தியம். இதை நீங்க கொஞ்சம் மண்டையில நல்லா விளங்கி ஏற்றுக்கொள்ளணும் நீங்க அதை. அல்லேலூயா. அதனால இந்த காலத்துல கர்த்தர் மோசேயினுடைய காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவன் அப்படியே பூமியில தனக்கு தேவனுக்கு பிரியமில்லாத அவன் கற்றுக்கொண்ட எகிப்தின் கலைகள், தந்திரங்கள், அந்த மந்திரங்கள், யுக்திகள், திறமைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் சொன்ன பெருமை பாராட்டிட எல்லாம் வாஷ் அவுட், எல்லாமே மறந்து போச்சு அவனுக்கு. கோபம், மூர்க்கம் எல்லாம் வாஷ் அவுட். உலகத்தில் உனக்கு தேவையில்லாத கோபம் வரும், வாய் போயின்னு என்ன வந்துடும், பாம்பு மாதிரி உடனுடனே சீறிடுவோம் எல்லா இடத்துலையும். சோத்திரம். அல்லேலூயா. சொல்றது விளங்குதாங்க? நடக்க முடக்காவே பேசுவோம், கோளாறு பண்ணிக்கிட்டே இருப்போம், ஏதாவது ஒரு சொதப்பல் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் எதுவுமே இல்லாமல் நம்ம வாழ்க்கை ஃப்ளாட்டாக அழகாக உருவாக்கப்படுதா? சொல்றது விளங்குதாங்க? மோசேயை பார்த்து ஆண்டவர் சாட்சி கொடுக்குறார். அது 80 வருஷம். ஏன்னா அவனுக்கு பொறுப்பு பெருசு, அவன் வேலை பெருசு, ரொம்ப பெருசு, உயர்ந்த வேலையை கொடுக்குறாரு அவனுக்கு. நீ எந்த அளவுக்கு உன்னை லேட் பண்ணி உருவாக்கிட்டு வராரோ அந்த அளவுக்கு உன் வேலை பெருசாக இருக்குன்னு அர்த்தம். நீ உருவாக்கப்படுறதுக்கு தாமதம் ஆகுது, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுறாரு அப்படின்னா சோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், இன்னும் கொஞ்சம் நம்மளை அப்படியே விடுறாருன்னா நமக்கு வேலை பெருசாக இருக்குது. கரங்களை வைத்து சொல்லுங்க, தேவன் நமக்கு ஒரு பெரிய வேலையை வைத்திருக்கு. ஆமாம், நமக்கு எப்பவுமே ஆசீர்வாதம், பொருளாதாரம், இது அது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இதெல்லாம் உலகத்தில் நீ பணத்தையும் பொருளையும் நகையும் பணத்தை இதெல்லாம் சம்பாரித்து வச்சுக்கிட்டு, வீடு வாசலெல்லாம் சம்பாரித்து வச்சுட்டு, கார் பெங்களெல்லாம் சம்பாரித்து வச்சுட்டு நான் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா போக முடியுமா? உருவாக்கப்பட்ட கிறிஸ்துவை போல உருவாக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷனால தான், ஒரு மனுஷனியால தான் பரலோகத்துக்கு போக முடியும். ஐயோ, விளங்குதா இல்லையா? ஆனா அந்த பொண்ணு, பொருள், வீடு, பெங்களா, காரு, நகையோ, உனக்கு என்ன வேணுமோ அத்தனையும் அவர் கொடுக்கவும் வல்லவராய் இருக்கிறார். ஆனா உருவாக்கப்பட்டவனுக்கு தான் தருவார். நீ உருவாக்கப்படணும். சோத்திரம். அல்லேலூயா. உருவாக்குறத மெயின்ல ஏத்திக்க கொஞ்சம். ஆமா, நான் உருவாக்கப்பட, என்னை விட்டு என்னை மாற உருவாக்கப்பட என்னது, நான் மாற, இயேசுவை போல மாற என்னை தேவனுக்கு விட்டு கொடுக்கிறேன். இயேசுவை போல மாற. சோதனைன்னு அழுதுகிட்டு இருக்காத, நெருக்கம் அழுதுகிட்டு இருக்காத. ஐயோ இது சோதனை என்னால் தாங்க முடியல, ஐயோ இது ஜெயிக்க முடியலன்னு பயந்துகிட்டு இருக்காத. ஆண்டவருடைய உதவியை கர்த்தர் உன்னை நடத்த முடியும். அல்லேலூயா. தேவனால் நீ பயன்படுத்தப்படுகிற ஒரு பாத்திரமாக மாற முடியும். ஸ்தோத்திரம். மோசே 80 வருஷம் உருவாக்கப்படுகிறார். அவனை பற்றி ஆண்டவர் சொல்லும்போது, பூமியிலே அவன் எப்படிப்பட்டவனா, 12:3 வாசிங்க. என்னாகமம் 12:3. சாந்த குணம். மோசேயானவன் ரொம்ப லேட் ஆகுதுமா, டக்கு டக்குன்னு எடுத்து வாசிக்கணும். பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான். என்ன சொல்லிட்டார் ஆண்டவர்? முதல்ல என்னமா படிச்சீங்க? பூமியில் உள்ள முழுசா படி. மோசேயானவன், எல்லாரும் சேர்ந்துதான், மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும். எப்படிப்பட்டவன்? பூமியில் உள்ள. வாய் திறந்துதான் சொல்லுங்க. நாங்க எப்படிப்பட்டவன்? பூமியிலேயே அவனை போல சாந்தம் உள்ளவன். எப்படி மாத்திட்டார் பாருங்க ஆண்டவர். கையை தட்டி சொல்லுங்க. அவனை போல கோபக்காரன் யாரும் இல்லை. ஆண்டவர் இப்ப சொல்றாரு, அவனை போல சாந்தம் உள்ளவன் ஒருவனும் இல்லைன்றாரு. பூமியிலேயே ஒருத்தர் இல்லடான்ட்டாரு. ஐயோ, நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்லைங்க. பார்த்தா அது என்ன செய்வாங்க, ஐயோ அமைதியான ஆளு, சாப்பிட்டான ஆளு அப்படின்னு. ஆனால் உள்ள விஷயம் இருக்கும். சோத்திரம். புரியுதா உங்களுக்கு? நாங்களோட ஒரு ஊழியக்கார் ரொம்ப சாஃப்டானவர். நான் ரொம்ப காலமாக பார்க்குறேன். அவர் கோவப்பட்டு பார்த்ததே இல்லை. அவர் வெள்ளிக்கிழமை ஒரு டெத்துக்கு போயிருந்தோம். அவர் தான் செய்தி பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தார். வாயத்தார். அப்போ தான் ஒரு 5 நிமிஷம் பேசுகிறார். அதுக்குள்ளே அங்கே அறியாமல் சபைக்குள்ளே இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுடைய பாடி எடுத்து அந்த ட்ரக்ஸரில் வைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இப்போ சுடுகாட்டுக்கு போகணும், பிரசங்கம் பண்ணிட்டு கடைசியாக எடுக்கிற நேரம். பிரசங்கம் பண்ணி முடித்து ஜெபம் பண்ணிட்டு தான் என்ன பண்ணணும், அந்த கண்ணாடியிலேருந்து வெளியில் எடுப்பாங்க, அந்த ஸ்பீக்கர்லேருந்து.
அதுக்கு முன்னாடி இவர் பேசிட்டு இருக்கும்போதே எடுக்க வந்துட்டாங்க. இவர் கோவப்பட்டு என்ன பண்ணிட்டாரு, நிறுத்துங்கப்பா, என்னப்பா அப்படி செய்கிறீங்க. அவங்க அப்படி இப்படி தடுமாறினாங்க. அப்புறம் போய் உட்காந்தாங்க. கோவப்பட்டு பிரசங்கத்தையே முடிச்சுட்டு போயிட்டார். கோவப்பட்டு பிரசங்கத்தையே அப்படியே ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு பைபிள் எடுத்துகிட்டு வெளியில் கிளம்பி போயிட்டே இருந்துட்டார். அப்படி பார்த்ததே இல்லை அவரை. ரொம்ப அமைதியான ஆள். அதான் ஒருத்தர் சொல்லிட்டு வர்றார் கூட ஒரு பாஸ்ட் வரும்போது, சாது மரண்டா வீடு கொள்ளாதுன்னு சொல்கிற மாதிரி இன்னைக்கு பாஸ்ட்டு என்ன ஆயிடுச்சு, பயங்கர கோவம் வந்துருச்சு. அப்போது 40 வருஷமாக ஊழியம் செய்கிறாரு, அவரை பார்த்துட்டு இருக்கிறோம். அவர் கோவப்பட்டு பார்த்ததே இல்லை. அப்போ அவருக்குள்ளே என்ன இருக்குது, ஆய் திறந்து சொல்லுங்களேங்க. ஒரு சின்ன விஷயத்தில் டப்புன்னு டென்ஷன், அது அந்த இடத்துல கொஞ்சம் இன்னும் பொறுமையை கையாண்டுருக்கலாம் அப்படின்றாங்க எல்லாரும். சரி அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் சரி அப்படின்னு பேசிட்டு, அது உலகத்தான் குடிச்சிட்டு கத்துறான்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. தெரியாமல் எடுக்க வந்துட்டாங்க. உட்காருங்கன்னா உட்காந்துருக்கு போகிறோம், கொஞ்சம் நேரம் பேசியிருக்கலாமே அப்படின்றாங்க. சொல்கிறது விளங்குதான் உங்களுக்கு? அப்போ அவருக்கு வந்துருச்சு டக்குன்னு கோபம். இப்போ மோசே வாயை திறந்தா வெட்டிடுவான், அந்த மாதிரி ஆள் அவர். மோசே எப்படிப்பட்டவர், வாயை திறந்தா வெட்டிடுவார், அந்த மாதிரி ஆள். அவ்வளோ பவராக இருந்தவர். இப்போ ஏன் ஆண்டவர் அப்படி சொல்கிறாரு கேட்டால், கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சத்துலேருந்து 20 லட்சம் ஜனங்களை 40 வருஷமாக அவங்க பண்ண அத்தனை காரியத்துக்கும் சகிச்சு பொறுமையோட சாந்தமாக இருந்ததுனால தான் அவங்கள வழி நடத்த முடிஞ்சு. அவனை விட்டா, இந்த மோசே மாதிரி ஒரு ஆளை விட்டா ஒருத்தனுமே இந்த ஜனங்கள் ஆண்டவராலே நடத்த முடியாத ஆளுங்க அவங்கெல்லாம். எப்படி ஆண்டவரே கோவப்பட்டு அழிச்சிட்றேன், விட்றா அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்றார். ஆண்டவர்கிட்ட இருங்க ஆண்டவரே அப்படின்னு பரிந்து பேசுகிற ஆளாக இருக்கிறான் இவன். அதனால தான் சொல்றார், பூமியில் ஒருத்தருமே இல்லடான்றார். ஐயோ, ஒன்றும் புரிய மாட்டேன். சோத்திரம் விளங்குதா இல்லையா உங்களுக்கு? அப்போ அப்படி உருவானதுனால தானே கொண்டு வந்து 20 லட்சம் பேரை கையில் கொடுத்தாரு பாருங்க. இவன்கிட்ட கொடுத்தா மேய்ப்பான். இவன்லாம் வணங்கா கழுத்துள்ள ஜனம். இவன் தான் ஒழுங்காக நடத்தி கொண்டு வருவான். இன்னாட்டி எல்லாத்தையும் நான் வெட்ட வேண்டாம், இவனா வெட்டி வெட்டி வனாந்திரத்தில் புதைச்சிட்டே வந்துடுவான் அத்தனை பேர். சொல்றது விளங்குதா உங்களுக்கு? சோத்திரம். சில பேர் டென்ஷன் தாங்காம வீட்டிலே போட்டு தள்ளிடுறானுங்கல்ல. சொல்றது விளங்குதாங்க? ரொம்ப முடியல என்ன பண்ணிடுறான், வீட்டிலேயே ஆளை போட்டு தள்ளிடுறாங்க. புரியுதாங்க? சின்ன சின்ன சண்டைக்கு கையை வாக்குவாதத்துக்கு கத்தி தூக்கிடுவான், அதை இதை வச்சிடுவான் அப்படின்றான். நேற்று ஒருத்தன் அப்படி தான் கத்திட்டு இருக்கிறான். என்னடா நான் கூட ஏதோ திருவிழா அதனால் டிராஃபிக் ஆகிடுச்சு எழில் நகர் அந்த மெடிக்கல் வழியாக. அப்புறம் சரி நான் இந்த பக்கம் சுற்றி வரேன், அங்கே தான் அந்த கோயில் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இங்கே என்ன ஆச்சுன்னு தெரியலையே, அதுக்குள்ளே போக முடியல, மறுபடியும் சந்துக்குள்ளே பூந்து வரேன். ஒரு குடிகாரம் பண்ண வேலை, வண்டியை நிப்பாட்டிட்டு நான் கத்தி தூக்கணும், அவ்வளோதான் ஆச்சா போச்சான்னு ஒரு கலாட்டா பண்ணிட்டு வண்டியெல்லாம் டிராஃபிக் பண்ணி வச்சுருக்கிறான். சோத்திரம் இல்லை லூயா. இப்போ ஆய் போயினா இந்த மாதிரி போகுது. அவன் கோபத்தினால எதையோ இழந்துக்கிட்டு இருக்கிறான். சொல்கிறது விளங்குதாங்க? அப்போ ஆண்டவர் அவன் அப்படிப்பட்ட ஒரு ஆளை 20 லட்சம் பேரை நடத்தக்கூடிய ஒரு சாந்தமுள்ள மனுஷனாக மாற்றிட்டார். சோத்திரம் அல்லேலூயா. 20 லட்சம் பேரை சாந்தமுள்ள மனுஷனா ஆண்டவர் சொல்றார். அவனுக்காக வழக்காடுறார், அவனுக்காக அவர் வாதாடுறார். அவனை பற்றியா பேசுகிற ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் எல்லாரும் எப்படி சொப்பனத்தில் தான் நான் வெளிப்படுவேன். நான் மோசைக்கு எப்படி வெளிப்படுறேன், முகமுகமாக வெளிப்படுறேன். சொல்லுங்களேன் சத்தமா. நான் அவனோட முகமுகமாக வெளிப்படுறேன்ப்பா. அவன் தேவனுடைய என்னுடைய சாயலையே காண்கிறான் அவன் அப்படின்றார். அந்த அளவுக்கு தேவன் தன்னையே காட்டக்கூடிய அளவுக்கு அவனை பக்காவாக உருவாக்கிட்டார் பாருங்க. தன்னையே வெளிப்பட்டு எந்த அளவுக்கு உருவாக்குறீங்களோ அந்த அளவுக்கு தேவனுடைய அன்பையும் மகிமையும் மகத்துவத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நம்ம எங்கேயுமே உருவாகலையே, அதனால தான் ஆண் தெரிய மாட்டேது, ஈன் தெரிய மாட்டேங்குது. சொல்றது விளங்குதா இல்லையா? நம்ம எவ்வளவா நம்ம மாற்றிக்கொண்டு கர்த்தருடைய வசனத்தை கேட்டு கேட்டு நம்மை மாற்றுவதற்கு நம்மளே மாற்ற முடியாதுங்க. இதை கேட்டு உணர்றோம் பார்த்தீங்களா? ஓ வசனம் இப்படி இருக்கு, இப்படி வாழணுமா, ஓ இப்படி நடக்கணுமா, ஓ ஏசப்பா இப்படி தான் விரும்புகிறாரு, இப்படி இருக்குதான் சொல்கிறாருன்னு நினைக்க 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 நீ உணர 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 தானா ஆண்டவர்னோடு இருந்து இவனுக்கு அந்த எண்ணம் இருக்கு, இந்த உணர்வு இருக்கு அப்படின்றவனை எல்லாம் அதுக்கு தான் அவரும் வந்தார். அதனால நீ விரும்புகிறபடியே உன்னை உருவாக்கிட்டே வருவார். அந்த லைஃபுக்குள்ளே உன்னால் வந்துட முடியும். ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. வாங்க நல்ல கரங்களை உயர்த்தி சத்தமாக சொல்லுங்க. எத்தனை பேர் இந்த லைஃபுக்குள்ளே வர விரும்புகிறீங்க? தேவன் உங்களை கட்டி எழுப்ப, ஒரு மாளிகையாய் கட்டி எழுப்ப விரும்புகிறார். உன்னை ஒரு ஆலயமாய் கட்டி எழுப்ப விரும்புகிறார். நீ உன்னுடையவன் அல்ல, நீங்கள் தேவனுடையவர்கள். ஆண்டவர் சொன்னா நீங்கள் என்னுடையவர்கள் என்றார்.
கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். நீங்கள் உங்களுடையவர்கள், தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. தேவன் உங்களுக்குள் வாசமா இருக்கிறார். இதை தெரிந்து கொள்ளுங்க. நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட நபர், தேவனால் நான் உருவாக்கப்பட்டு கொண்டு வருகிற நபர். ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா. ஆபிரகாம 25 வருஷம் உருவாக்கினார். எத்தனை வருஷம்? 25. 75 ஆண்டுல, 75 வருஷத்துல, 75வது வயதுல அவனை பிடித்தார். அவர் 175 வருஷம் வாழ்ந்தார் ஆபிரகாம் பூமியில. ஆனா அவரை 100வது வயசுல தான் அவரை நம்பி அவருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ஆசீர்வாதத்தை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தார். அவனை ஒரு பயன்படுகிற பாத்திரம் அப்பதான் மாத்துகிறார். ஏன்னா கீழ்ப்படுகிறவர் அவர். ஆபிரகாம் கீழ்ப்படுகிறவர், விசுவாசிக்கிறவர். சில பேர் பாருங்க, தேவன் சொல்றது கீழ்ப்படிவாங்க, தேவனை விசுவாசிப்பாங்க, தேவன் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அவர்களையே நம்மளையே அறியாம தான் சொன்ன. பார்த்தீங்களா, பார்க்கறதுக்கு சாந்தமா தான் இருக்கிறாங்க. ஆனா அவர்களுக்குள்ள என்ன இருக்கு நமக்கே தெரியாம ஒரு என்ன இருக்கு? ஒரு கோபம் இருக்கு, ஒரு கசப்பு இருக்கு. உள்ளுக்குள்ள பல விஷயங்கள் மறைஞ்சிருக்கும், உள்ளுக்குள்ளேயே இருக்கும், வெளியே தெரியாது. பார்த்தா அப்படியே பூச்சி மாதிரி என்ன செய்வாங்க, அப்படியே வெளில போகிற மாதிரி வந்துட்டு போயிடுவாங்க. சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், ஒன்றும் தெரியாது, அப்படியே அமுக்கமாக இருப்பான். இவங்களா அப்படின்ற மாதிரி என்ன இருக்கும் உள்ளுக்குள்ள? அவ்வளோ குப்பைகள் இருக்குங்க. விளங்குதா இல்லையா? குணங்களோ, எண்ணங்களோ, சிந்தனைகளோ, பேச்சுக்களோ, நடவடிக்கைகளோ, செயல்களோ ஒன்று சொல்ல மாதிரியா இருக்காது, ஒண்ணுமே சொல்ற மாதிரியா இருக்காது. விளங்குதா உங்களுக்கு? ஒண்ணுமே சொல்லுகிற மாதிரியே இருக்காது, அப்படி இருக்கும். அல்லேலூயா. ஐயோ, அப்படி இருக்கவே கூடாது. விளங்குதாங்க? கரங்களை வைத்து நல்ல சத்தமா சொல்லுங்க. அப்படியா அப்படின்னு நம்மளை பார்த்து ஒருத்தர் சொல்லக்கூடாது. ஐயோ அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், ஒரு தோற்றமும் இன்னொன்றும் ரெண்டு ஆளாக நம்ம இருக்கக்கூடாது. வெளியில் ஒரு தோற்றம், வெளியில் உள்ளுக்குள்ள ஒரு ஆள் அப்படின்னா அவங்க பார்த்தா அர்த்தம் அது வந்து தேவனுடைய பார்வையில் பயங்கரம். வெளி தோற்றத்தை பார்த்து ஏமாந்துருவாங்க நிறைய பேர். உள்ள ஆள் எப்படி? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொல்றது விளங்குதாங்க? ஆமாம், உள்ளுக்குள்ள பயங்கரம், மோசமான ஒரு மனுஷன். அவனை நீங்க கண்டுபிடிக்கணும். நான் எல்லார்ட்டையும் சொல்லுவேன், உள்ள இருக்கிற மோசமான ஆளை கண்டுபிடி. அதுதான் நீ அதை நீ கண்டுபிடிச்சு அழிச்சேனா தான், கிறிஸ்துவுக்கிட்ட ஒப்பு கொடுத்தேனா தான் நீ உருவாக்கப்படுகிற நபரா மாற முடியும். ஸ்தோத்திரம். நேற்று மட்டும் எனக்கு 3 செய்தி வந்தது, 3 வார்த்தை. அல்லேலூயா. ஆனாலும் இறுதியாக நான் ஜபத்தில் உள்ளே போகும்போது வெள்ளிக்கிழமை இரவு ஜபத்தில் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை எனக்கு இது. இப்போ செய்தியாக ஆயத்தம் பண்ணது. நான் ஈயேல் அந்த எரிகோ மதில் இடிந்து விழுந்ததையும் அதை கட்ட முடியாமல் சபிக்கப்பட்டு போனது, ஆனால் தேவன் தன்னுடைய ஆலயத்தை கட்டி எழுப்பினார் அப்படின்னு சொல்லி தேவன் தம்முடைய வாக்குகளை, அதில் தான் நான் செய்தியை வெள்ளிக்கிழமை இரவு ஜபத்துக்கு ஆயத்தப்படுத்தியிருந்தேன். ஆனாலும் வெள்ளிக்கிழமையும் ஆண்டவர் கடைசி நேரத்தில் ஜபத்தில் இருக்கும்போது வேற ஒரு செய்தியை கொடுத்துட்டார். அப்போ இன்னைக்கு நம்மளை ஆண்டவர் நல்லா கவனிங்க, உங்களை கட்டி எழுப்பி கொண்டு வருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆபிரகாமுக்குள்ள ஒரு காரியம் இருந்தது, கீழ்ப்படுகிறவர், விசுவாசிக்கிறவர் எல்லாரும் தான். உள்ளுக்குள்ள என்ன தெரியுங்களா? ஒரு மாம்சம் இருந்தது, ஒரு சுயம் அவருக்குள்ளேயே இருந்துச்சுங்க. அநேகருக்கு தகப்பனாக வேண்டியவன், அநேகருக்கு முன்மாதிரியான விசுவாசம் உள்ள தகப்பனா ஆண்டவர் வைக்க விரும்புகிறார். அப்போ எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு அவர்கிட்ட. இந்த நாட்கள்ல ஆண்டவருடைய சொல்லை கேட்கிற ஒரே மனிதன் அவர் தான். சொல்றது விளங்குதாங்க? கொஞ்சம் கவனிக்கிறீங்களா என்ன? ஆம், ஆண்டவருடைய சொல்லை கேட்கிற ஒரே நபர் ஆபிரகாம் தான். ஆண்டவர் விசுவாசித்தவன் ஒருத்தன் தான். ஆனா அவனுக்குள்ள ஒன்று உள்ள மறைஞ்சிருக்கு, மாம்சமும் சுயமும் அவனுக்குள்ள மறைந்திருந்தது. என்ன இருந்தது? மாம்சமும் சுயமும் அவனுக்குள்ள மறைந்திருந்தது. அது எப்படி அவனுக்கு தெரியப்படுத்துறாரு பாருங்க, எவ்வளவு அழகா ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்துறாரு. அவன் இடம் கொடுத்து ஆண்டவர்கிட்ட எல்லாவற்றையும் கேட்டு செய்ய வேண்டியவன் என்ன செய்யல? மாம்சத்துக்கும் சுயத்துக்கு இடம் கொடுத்து ஆகார திருமணம் பண்ணி இஸ்மவேலை பெற்றெடுத்து சரீர பிரகாரமா அவனுக்கு வெளிப்படுத்துறார். அவன் செய்த காரியத்தை ஆண்டவர் பொறுத்து பேசாம விட்டுட்டு 13 வருஷத்துக்கு பிறகு ஆண்டவர் அவனிடத்துல வந்து சொல்றாரு, நீ செய்த காரியம் சரியில்லை, இந்த காரியத்தை விட்டு விலக்கு அப்படின்ட்டார்.
அவன் விளக்கிறதுக்கு ஒருவேளை அவனுக்கு மனம் இல்லாமல் போயிருக்குமானால் ஆபிரகாமனுடைய சாப்டர் அதோட முடிஞ்சிட்டு இருக்கும். ஆண்டவர் ஒருவேளை வேற யாராவது ஒருவர் தேடி இருப்பார், இல்லாட்டி இந்த உலகத்தை விட்டுருப்பார். அப்படியே ஆபிரகாம் பொதுவாக வேற ஒரு ஆள் ஆண்டவர் தேடி இருப்பார். ஆபிரகாம் அதற்கு வணைவதற்கு தன்னை விட்டு கொடுத்தான். ஆண்டவர் விட்டு பிரியும்படி சொன்ன அந்த மாம்சமும் சுயமுமான காரியத்தை ஆபிரகாம் விட்டு பிரிவதற்கு தன்னை விட்டு கொடுக்கிறவனாயிருந்தான். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. கைசில நல்ல முழு பலத்தோடு. ஆம், இன்னைக்கு மாம்சமா சுயமா செயல்படுகிற காரியங்கள் நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் தேவன் உன்னை கொண்டு அவன் அந்த மாம்சீகத்தை விளக்கும் போதுதான் ஆவிக்குரிய காரியம் உனக்குள்ள வெளிப்படுன்றார். ஈசாக்கு வெளிப்படும் ஆவிக்குரியவன். ஹலோ, விளங்க கவனிக்கிறீங்களாமா? அப்பதான் உனக்குள்ள வெளிப்படும். அது வரைக்கும் உனக்குள்ள வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. சில மாம்சீகமான சில சுயமான காரியங்கள் உங்களுக்குள்ள இருக்கிற வரைக்கும் ஆவிக்குரியவங்களை முழுசா உனக்குள்ள வெளிப்படுத்த முடியாது. எத்தனை வசனங்கள் இருக்கு அதுக்கெல்லாம். மாம்ச சுயத்தை பற்றி புதிய ஏற்பாட்டில் எடுத்தா பட்டியலிட்டு கொண்டு போயிட்டே இருக்கலாம். சோதனையை பற்றி எடுத்தா பட்டியலிட்டு கொண்டு போயிட்டே இருக்கலாம். புரியுதுங்களா? பண்படுத்தப்பட்ட நபரா உருவாக்கப்பட்ட மோசையை போல எடுக்கணும்னா புதிய ஏற்பாட்டிலேருந்து பட்டியல் நிறையா கொடுக்கலாம். அந்த அளவுக்கு இது வேதாம கல்லூரி இல்லை, டீச்சிங் இல்லை. உங்களுக்கு விளங்கி கொள்ளும்படி சுருக்கமாய் சில காரியங்களை நான் சொல்லுகிறேன். உங்களுக்கு விளங்குன்னு நினைக்கிறேன். நான் மண்டையில் ஏறி இருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். கைசலா டலேலூயா, சத்தமாக தான் சொல்லுங்களேன். சோத்திரம். அப்போ ஆபிரகாமுடைய மாம்சம் எத்தனை இடத்துல பவுல் சொல்லுகிறார், நீங்கள் மாம்சத்துக்கு நீங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களிடத்தில் நான் பேசுகிறேன். ஆனால் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? இன்னும் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறீங்க அப்படின்றார். அல்லேலூயா. சுயத்தை பற்றி எவ்வளோ இடத்துல புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சுயம் மாம்சீகமாக சுயமான நான் அப்படின்றது, மாம்சீகன்றது நான் தான் அப்படின்னு, இதெல்லாம் நீங்களா எடுக்கக்கூடிய சுய முடிவுகள். மாம்சீகமாக செயல்படுகிற சில காரியங்கள் உங்களுக்குள்ள காணப்படுகிற அப்படின்னா தேவன் அனுமதிக்காத, தேவன் சொல்லாத, தேவன் நடத்தாத, தேவன் விரும்பாத எதையுமே நமக்குள்ள அனுமதிக்க கூடாது. அதை சாகடிக்க வெற்றிருக்கணும். சுயத்தையும் மாம்சத்தையும் நீங்க சிலுவையில் சாகடித்திருக்க வேண்டும். புரியுதுங்களா உங்களுக்கு? அதை உங்களை விட்டு அகற்றுவதற்கு தேவன்ட்ட நீங்க என்ன கேட்கணும்? மரித்திருக்கணும். மாம்சத்துக்கு, உலகத்துக்கு. நான் கிறிஸ்துவோடு கூட என்ன செய்திருக்கிறேன்? மரித்திருக்கிறேன்னு பவுல் சொல்லுகிறார். சொல்லவே மாட்டீங்க. சத்தம் வரல. அல்லேலூயா. மாம்சத்தை, அது ஆசை இச்சைகளை சிலுவையில் ஆணியறைந்திருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் என்று பவுல் சொல்லுகிறார். அப்ப ஆணியறையப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு தேவை. கிறிஸ்துவுக்குள்ள நம்ம அதுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களாக இருக்கணும். அது அழிஞ்சாதான் ஆவிக்குரிய வெளிப்படுவான். இன்றைக்கெல்லாம் இந்த அறிவு, இந்த சத்தியம், இந்த விளக்கம், இந்த புரிந்து கொள்ளுதல் திருச்சபைக்கு இல்லை. இதற்கு தங்களை அர்ப்பணித்து வளைகிற அனுபவம் இன்னைக்கு திருச்சபைக்குள்ள குறைந்திருக்கிறது, விசுவாசிகளுக்குள்ள குறைந்திருக்கிறது. இதை நோக்கி பயணம் பண்ணுகிறவர்கள் குறைந்திருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் ஆண்டவருடைய வருகையில கைவிடப்படுகிற நிலைமைக்கு ஆளாகும். அப்ப இதுக்கெல்லாம் நம்ம ஒப்பு கொடுக்கிறவர்களா இருந்தாதான், இதற்கெல்லாம் வணைவதற்கு நீங்கள் அர்ப்பணிக்கிற நபராக இருந்தா நீங்கள் ஒரு பயன்பாட்டுக்கு வருகிற நபர்களாக மாறுவீங்க. முடியாதுன்னு நினைக்காதீங்க. உலகத்தில் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற உலகத்தில் நீங்கள் இந்த சோதனை காரியங்களை என்னால் ஜெயிக்க முடியாது நினைக்கிறீங்க. வேதம் சொல்லுகிறது, தேவன் உனக்கு ஜெயிக்கிறதுக்கு உதவி செய்கிறார். உனக்கு ஜெபம் பண்ணி இருக்கிறாரா, உனக்கு உதவி செய்கிறார். நீ அழகா கிறிஸ்துவுக்குள்ள எல்லா பகுதியிலுமே பண்படுத்தப்பட்ட ஒரு நபராக, பயன்படுத்தப்படுகிற ஒரு நபராக உன்னை உருவாக்குவதற்கு தேவன் உன்னிடத்தில் நீடிய பொறுமையாக இருக்கிறாராம். பழைய ஏற்பாடு என்ன தெரியுங்களா சொல்லுது? தள்ளி விட்டுருவார். மீறினா ரொம்ப ஓவரா பண்ணிட்டாங்கன்னா தள்ளி விட்டுருவார். புதிய ஏற்பாடு அப்படி இல்லை. கிருபை உன்னை தூக்கி எடுக்க தான் ஆண்டவர் விரும்புவார். எப்படியாவது உன்னை தூக்கி எடுத்து உன்னை உருவாக்குறதா விரும்புவார். சொல்றது விளங்குதாங்க? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு கேட்கக்கூடிய சத்தியத்தில் எத்தனை பேர் உருவாக விரும்புறீங்கன்னு தெரியல. இதில் கேட்குறவங்களா இருக்கக்கூடாது. அறிவில் கேட்குறவங்களா, சும்மா செவியில் கேட்டுட்டு போகிறவங்கள, இருதயத்தில் வாங்கி இன்னைக்கு உணர்ந்து ஆமாம் என் வாழ்க்கை உருவாக்கப்படணும் அப்படின்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்கன்னு தெரியல. எத்தனை பேருக்குள்ள அந்த செய்தி போகுதுன்னு தெரியல.
நம்ம இந்த செய்தியினுடைய தன்மையை முதல்ல புரிஞ்சுக்க. நான் ஒரு ஆலயம். சொல்லுங்க, நான் ஒரு ஆலயம். தேவன் என்னை தெரிந்து கொண்டார், இரத்தத்தால் என்னை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். இனி நான் என்னுடையவன் அல்ல, நான் என்னுடையவள் அல்ல, நான் தேவனுடையவன், நான் தேவனுடையவள். தேவன் என்னை உருவாக்கி கொண்டு வருகிறார், அதாவது கட்டி எழுப்பி கொண்டு வருகிறார், அவருக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாக. அப்படி நீ உருவாக நீ பயன்படுவ. யாருக்கு பயன்படுவ தெரியுமா? முதல் உனக்கே நீ பயன் இல்லாமல் இருக்கிற. சில நேரம் சொல்லுவாங்கல்ல, எனக்கே நான் உபயோகம் இல்லாமல் இருக்கிறேங்க. அப்படி ஆண்டவர் உன்னை வைக்க மாட்டார். முதல்ல நீ உனக்கு பயன்படுவ, மற்றவர்களுக்கு நீ பயன்படுகிற நபரா மாறுவ. ஸ்தோத்திரம். அப்படி உருவாக்கப்பட்ட நபர். அப்படி இருக்கிறேன்னா நீ அப்படி உருவாக்கப்பட்டு கொண்டு வருகிற. இன்னும் உருவாக்குதல இன்னும் உன்னை விட்டு கொடு ஆழமா, இன்னும் அந்த கிருபைக்கு ஒப்பு கொடு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? இது பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை உன் வாழ்க்கையில கொண்டு வரும். யோசேப்புக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. மோசேக்கு ஒரு பெரிய மகிமையான ஒரு ஊழியத்தை, ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. ஆபிரகாமுக்கு பெரிய, எல்லாருக்கும் தகப்பனானது மாத்திரமல்ல, பெரிய மனுஷனா, ஆசீர்வதிக்கப்பட்ட உயர்ந்த மனுஷனாக ஆபிரகாமை கர்த்தர் மாற்ற வல்லவராக இருந்தார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனம் வாசிங்க. யூதா புஸ்தகம், யூதா 23-24 வாசிங்க. யூதா புஸ்தகம். மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். வலுவாதபடி உங்களை காக்க தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க. நீ மாம்சத்தால் கரைபட்டிருக்கிற அந்த மாம்சம், சுயம், இப்படிப்பட்ட காரியங்களை, தேவனுக்கு பிரியமில்லாத விஷயங்களை உதறி தள்ளு, வெறுத்து தள்ளு. அவர் உன்னை வலுவாம காப்பாராம். அவர் உன்னை என்ன பண்ணுவாரு? நீ வழுவி போகாதபடி உன்னை காத்து தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உன்னை என்ன பண்ணுவாராம்? மாசற்ற தேவ பிள்ளையாய் தேவனுக்கு முன்பாக நிறுத்துவாராம். ஐயோ, விளங்குதா இல்லையா? அல்லேலூயா. ஆமென். சத்தமா தான் சொல்லுங்களேன். உன்னை எப்படி நிறுத்துவார் ஆண்டவர்? மாசற்ற தேவனுடைய பிள்ளையாக, மகிமையுள்ள தேவனுடைய பிள்ளையாக கர்த்தர் உன்னை மாற்ற விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். நல்ல எழும்பி நின்று அர்ப்பணித்து விட்டு கொடுப்போம் தேவனிடத்தில். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே.